30 நாளில் முடி உதிர்வை தடுத்து நிறுத்தி முடி வேகமாக வளர செய்யக்கூடிய, இளநரை முடிகளும் வராமல் தடுத்து பொடுகு தொல்லையும் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஹேர் ஆயில் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெமடியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், பொடிசாக இருக்கும், கருப்பாக இருக்கும். இது சேர்க்கறதுனால இளநரை முடிகள் வராமல் தடுக்கும், முடி உதிர்வையும் தடுத்து நிறுத்தி முடி வேகமாக வளர செய்யும். நீங்கள் எடுக்கிற ஹேர் ஆயிலை பொறுத்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நாம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கருஞ்சீரகத்தை இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நம்ம அரைக்காமல் கூட சேர்க்கலாம். அரைச்சி சேர்க்கும் பொழுது அதில் சத்துக்கள் நல்லாவே இறங்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம மற்றதையும் சேர்க்க போகிறோம். நான் கருவேப்பிலை நல்லா சுத்தமாக எடுத்து அலசி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 கைப்பிடி எடுத்திருக்கேன். நான் 1 லிட்டர் ஹேர் ஆயிலுங்கிறதுனால 2 கைப்பிடி எடுத்திருக்கேன். சுத்தமாக அலசி தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மருதாணி இலை. இது எங்கள் வீட்டில் மருதாணி செடி இருக்கனால நான் மருதாணி இலையை பயன்படுத்துகிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா 2 கைப்பிடி. எல்லாமே நீங்கள் 1/2 லிட்டர்னால் 1 கைப்பிடி எடுத்துக்கலாம், 1 லிட்டர்னால் 2 கைப்பிடி எடுத்துக்கலாம். அதையும் நான் இதில் சேர்த்துறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட மருதாணி இல்லை, இலை இல்லைன்னா மருதாணி பொடி சேர்க்கலாம், கடைசியாக தான் சேர்க்கணும். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் சேர்க்கறதுக்காக நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை. இதுவும் எங்கள் வீட்டில் வளர்ந்துருந்த கீரை தாங்க. அதை எடுத்து நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் எலசாக இருக்கிற காம்பெல்லாம் மட்டும் அப்படியே நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். இதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதுவும் நான் 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அழுத்தம் கொடுத்துட்டு உள்ளே சேர்த்துட்டோன்னா அரைப்படும் போது சேர்ந்து அரைஞ்சிரும். தண்ணி சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அப்படியே திப்பியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பதத்தில் அரைச்சா போதும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலுக்கு மாற்றிட்டு இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதில் சேர்க்கறதுக்காக நான் 2 கற்றாழை துண்டை கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த கற்றாழை துண்டை எங்கள் வீட்டில் வளர்ந்தது தான். அதை கட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக நான் வெந்தயத்தை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். வெந்தயம் பாருங்கள் அப்படியே நல்லா முளைச்சி வந்திருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 48 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்படி டைம் இல்லைன்னா நீங்கள் ஒரு 36 மணி நேரமாவது கண்டிப்பாக ஊற வைக்கணும். இந்த கத்தாழை ஜெல்லில் இந்த வெந்தயம் நல்லா ஊறினா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நம்மளோட முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முடி கொட்டுறதை உடனே ஸ்டாப் பண்ணும். வெந்தயத்தோட மருத்துவ குணம் சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு அதில் இருக்குது. இதை நம்ம அப்படியே ஒரு ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தீரும் இருக்கிற ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கத்தாழையை கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதில் ஒரு எல்லோ கலர் ஜெல்லு வரும். அந்த ஜெல்லெல்லாம் வடிஞ்ச பிறகு அந்த பார்ட்டியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சுத்தீரும் இருக்கக்கூடிய முள்ளையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த வெந்தயத்தை ஃபில் பண்ணணும். அதுவும் 2ஆக கீறிட்டு வெந்தயம் ஊற வச்சு இந்த கத்தாழை துண்டுகளை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிவிடுங்க. இதையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்ச அந்த ஜாரே தாங்க எடுத்திருக்கேன். அதில் இதை மாற்றிக்கிறேன். நறுக்கின கற்றாழையை நம்ம வெந்தயத்தோட மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கோங்க. இதில் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஜெல்லில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே போதும். 1-2 அரைப்பட்டாலும் போதும். நான் தண்ணி சேர்க்காம தாங்க அரைச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த கத்தாழையில் இருக்கக்கூடிய அந்த ஜெல்லுலேயே நல்லா அரைப்பட்டுடுச்சு. வெந்தயம் 1-2 அரைப்பட்டிருக்கோம். இதுவும் அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் இரும்பு கடாய் வச்சுருக்கோங்க. இது ஹேர் ஆயிலுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இரும்பு கடாயை பயன்படுத்துங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தும் சேர்ந்து கிடைக்கும். இப்போ கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ கடாய் நல்லா சூடாகிடுச்சு. நான் 1 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மரத்தில் கரைச்ச தேங்காயை வச்சு நாங்கள் செக்கில் ஆட்டி எடுத்துகிட்டு வந்த எண்ணெய். எப்போவுமே செக்கு எண்ணெய் பயன்படுத்துங்க, ரொம்பவே நல்லது. செக்கு எண்ணெய் கிடைக்காதவங்க கடையில் கிடைக்கிற எண்ணெயை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் 1 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இந்த விழுது சேர்க்கும் பொழுது சிம் பண்ணிவிட்டு சேருங்க, இல்லைன்னா தெறிக்க ஆரம்பிக்கும். கருஞ்சீரகம், மருதாணி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி, இந்த 4ம் சேர்ந்த விழுது. இது நம்ம எதுவுமே தண்ணி சேர்க்காம தான் அரைச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு இதை நம்ம கலந்து விட்டுடலாம். சேர்த்த விழுதுகளை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ நல்லா எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக அரைச்சி வச்ச அந்த கற்றாழையும் வெந்தயம் அதையும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம் பண்ணிகிட்டே சேருங்க, நல்லா சடசடங்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா நீங்கள் ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வைங்க.
ஃபுல்லாகவே ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. வச்சோம்னா சீக்கிரமாக கரிஞ்சி நிறம் மாறிடும். அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இறங்காது. அதனால் ஒரு 2 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க ஆரம்பித்த உடனே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் ரெடி பண்ணணும். இந்த எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் ஆகும். மிதமான தீயில வச்சுட்டு கிட்டத்தட்ட நான் 25 நிமிஷமாக அப்பப்போ கலந்து விட்டுட்டுருக்குறேங்க. நம்ம சேர்த்த விழுதுகள்லாம் பாருங்கள் நல்லா புரிஞ்சிருச்சு, நல்லா நிறம் மாறி வந்துருச்சு. இந்த மாதிரி மிதமான தீயில வச்சுட்டு நம்ம செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நல்லா இறங்கும். அதுக்காக தான் செய்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சேர்க்கறதுக்காக எனக்கு வந்து கரிசலாங்கண்ணி கீரை கிடைக்கல. அதனால நான் பொடி தான் சேர்க்க போகிறேன். வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி. இது வந்து நம்ம பொடியாக சேர்க்கறதுனால 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும். 1 லிட்டர் எண்ணெய்க்கு சேர்த்துட்டு நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். ஆரம்பத்திலே சேர்த்துடக்கூடாது, கரிஞ்சிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பவுடர். நெல்லிக்காய் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா நீங்கள் அந்த நெல்லிக்காயை எடுத்து வாங்கிட்டு வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய சதைப்பகுதியெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து பவுடராக யூஸ் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் சொல்கிற அளவுகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 லிட்டர் எண்ணெய்க்கு தான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆற விடணும். இந்த கரிசலாங்கண்ணி பொடி எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இளநரை முடிகளை சீக்கிரமாகவே கருமையாக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. முடி உதிர்வை தடுத்து முடி வேகமாக வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே தாங்க நெல்லிக்காய் பொடியிலுமே முடி உதிர்வை தடுத்து முடி வேகமாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பொடுகு தொல்லையெல்லாம் வராமல் தடுக்கும். இப்போ நம்ம போட்டுட்டு நல்லா கலந்தாச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். நாம் ரெடி பண்ணி வச்ச எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆறிடுச்சு. இதை நீங்கள் ஓவர் நைட் வச்சு அப்படியே ஊற விட்டுட்டு கூட மறுநாள் வடிகட்டிடலாம். ஆனால் நான் சூடு ஆறின உடனே வடிகட்டிடுவேன். வடிகட்டுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் வடிகட்டியும் போட்டிருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா காட்டன் துணி, அதில் சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய அந்த பவுடர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் கூட தங்கிடும் இதில். இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். மொத்தமாக சேர்த்துட்டு நம்ம அப்படியே வடிகட்ட முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே வடிகட்டி விட்டு நம்ம துணி வச்சு பிழிஞ்சிடணும். பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே இறங்கிடும். இதே மாதிரி நம்ம மொத்தத்தையும் வடிகட்டிக்கலாம். எண்ணெய் எல்லாத்தையுமே நான் வடிகட்டி எடுத்துட்டேங்க. நமக்கு இந்த அளவுக்கு திப்பி கிடச்சிருக்கு. இந்த திப்பியை வந்து வீணாக்க வேண்டாம். அதை நம்ம தலையில் தேய்ச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுட்டு ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம மூலிகைகள் தான் பயன்படுத்தியிருக்கோம். அதுக்காக நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு கரண்டியில் எடுத்து காட்டுறேன். பார்க்குறதுக்கு கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கரும்பச்சை நிறத்தில் இருக்கும். இந்த கரண்டியில் கடைசியில் தெரியும் பாருங்கள் அந்த நிறம் நல்லா குழன்னு நல்லா திக்காக இருக்குது இந்த எண்ணெய். இதை நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட நீங்கள் பயன்படுத்தலாங்க. இந்த எண்ணெய் கெட்டே போகாது. நீங்கள் தினமும் எண்ணெய் வைக்கிற மாதிரி இருந்தால் நார்மலாக நம்ம தலைக்கு எப்படி எண்ணெய் வைப்போமோ அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூலிகைகளை பயன்படுத்தி இயற்கையான முறையில் அருமையான ஹேர் ஆயில் ரெடி பண்ணிட்டோம். இந்த ஹேர் ஆயிலில் தடவுறதுனால முடி கொட்டுறதையும் ஸ்டாப் பண்ணிட்டோம். முடி நல்லா வேகமாக வளர செய்யும். இளநரை முடிகள் வராமல் தடுக்கும். பொடுகு தொல்லையும் இருக்காது. இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைக்குமே இந்த ஹேர் ஆயில் நல்லாவே கேட்குங்க. இதில் வந்து வச்சா கோல்டு ஆகுமாலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அதெல்லாம் எதுவுமே ஆகாது. எனக்குமே வந்து கோல்டு பிரச்சனை கொஞ்சம் அப்பப்போ இருக்குது. இருந்தாலும் நான் முழுசாகவே இந்த ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். வேறு எந்த எண்ணெயும் பயன்படுத்துறதில்ல. எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த ஹேர் ஆயிலை தான் யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நம்ம பொன்னாங்கண்ணி கீரை சேர்த்துருக்கோம். பொன்னாங்கண்ணி கீரை கிடைக்காதனால நான் இதுக்கு முன்னாடி நான் சேர்க்கலை. இந்த தடவை கிடைச்சதுனால நான் சேர்த்துட்டேன். இன்னும் சில பொருட்கள் கூட சேர்க்கலாங்க. முருங்கைக்கீரை சேர்க்கலாம், வெட்டி வேர் சேர்க்கலாம், இந்த மாதிரி பல விதமாக சேர்க்கலாம். ஆனால் நம்ம ரெடி பண்ணுற 1 லிட்டர் ஆயிலுக்கு வந்து அவ்வளவும் போட்டோம்னா நமக்கு வந்து அந்த விழுது வந்து ரொம்பவே அதிகமாகிடும். அதனால் இந்த பொருட்கள் மட்டுமே போட்டு நம்ம பயன்படுத்தினாலே போதுங்க. நான் சொன்ன எல்லாத்துக்குமே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தினமும் நார்மலாக எண்ணெய் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வெளியில் போகிறீங்க, என்னால் எண்ணெயெல்லாம் வச்சுட்டே போக முடியாதுன்னா ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மைல்டான ஷாம்பு இல்லைனா சேக்கா போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் 4 நாட்கள் செஞ்சாலும் போதும். இல்லை தினந்தோறும் லைட்டாக நீங்கள் எண்ணெய் வைக்கிற மாதிரி வச்சுட்டு தலை வாரினாலும் போதும். உங்களுக்கு பொடுகு தொல்லை இருந்தாலும் சரியாயிடும், முடி கொட்டுறதும் சரியாயிடும், முடி வேகமாகவும் வளரும். இந்த மாதிரி பலவிதமான நன்மை
நன்மைகள் இருக்குது. இளநரை முடிகள் வராமல் தடுக்கும். வந்த இளநரை முடிகளும் கருமையாக மாறும். இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துனீங்கன்னா 30 நாள்லேயே உங்களுக்கு இதுக்கான எஃபெக்ட் கண்டிப்பாக தெரியும். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரெமெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.